ஆபோட் வுட் அறிக்கை 1936-37. வுட் அறிக்கை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அது வேறு, அதை இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்தியாவில் போதுமான மற்றும் சரியான தொழிற்பயிற்சி கல்வியின்மை நிலவுவதாக பொதுமக்கள் நீண்ட காலமாக கோரிக்கையை எழுப்பினர். ஸோ இந்தியாவில் போதுமான மற்றும் சரியான தொழில் பயிற்சி கல்வி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆகையால் 1936-37 இந்திய அரசு 2 பிரிட்டிஷ் வல்லுநர்களை அழைத்து தொழில்சார் கல்விக்கான திட்டத்தை வடிவமைக்க வலியுறுத்தியது. ஸோ 1936-37 தொழில்சார் கல்விக்கான திட்டத்தை வடிவமைக்கிறதுக்கு 2 பிரிட்டிஷ் வல்லுநர்களை அழைச்சிருக்கிறாங்க. இந்த 2 வல்லுநர்கள் ஆபோட் மற்றும் SH வுட், அதுதான் ஆபோட் வுட் அப்படின்னு சொல்கிறோம். பஞ்சாப், தில்லி, உத்தரப்பிரதேசத்துக்கு இந்த 2 நபர்களும் பயணித்து 4 மாதங்களுக்குள் தொழில்துறை கல்வி பற்றி ஒரு அறிக்கையை தயாரித்தனர். இந்த அறிக்கை விரிவான அல்லது வெற்றிகரமாக இல்லை. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா பஞ்சாப், தில்லி, உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் சென்று 4 மாதங்களுக்குள்ள தொழில்துறை கல்வியை பற்றி ஒரு அறிக்கை தயாரிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த அறிக்கை பார்த்திங்கன்னா ஒரு வெற்றிகரமான அறிக்கை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அறிக்கையின் அடிப்படையில் 1944ஆம் ஆண்டின் சார்ஜென்ட் அறிக்கை வெளியானது. இந்த அறிக்கையை அடிப்படையாக வச்சு 1944 சார்ஜென்ட் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. 1944 சார்ஜென்ட் அறிக்கை, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆபோட் வுட் அறிக்கை அது என்னென்ன சொல்லியிருக்கு பாருங்கள், தொழிற்கல்வி மெயினாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆபோட் வுட் அறிக்கை தொழிற்கல்வியை மையமாக கொண்டது. தொழிற்கல்வி பல்வேறு தொழிற்பாடுகளுடன் தேவைகளுக்கு ஏற்ப ஒழுங்குபட வேண்டும். எந்த தொழில்துறை பகுதியும் குறைவாக மதிப்பிடக்கூடாது. ஸோ எந்த தொழில்துறையுமே குறைவாக மதிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழில்துறை கல்வி, இலக்கிய மற்றும் விஞ்ஞான கல்வியுடன் சமமாக கருதப்பட்டு அதன் தரநிலை உயர்த்தப்பட வேண்டும். ஸோ தொழிற்கல்வியினுடைய தரநிலையை உயர்த்தணும். பொது மற்றும் தொழிற்கல்விக்கு தனித்தனி பள்ளிகளை நிறுவ வேண்டும். பொது கல்வி, தொழிற்கல்வி தனித்தனியாக நிறுவனம் பள்ளிகளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறு தொழில்களில் ஈடுபட்டுள்ள திறமையான தொழிலாளர்களுக்கு சரியான தொழில் பயிற்சி வழங்கப்பட வேண்டும். சிறு தொழில்களில் ஈடுபட்டுள்ள அந்த திறமையான தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு தொழில் பயிற்சி வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாகாணத்திலும் தொழிற்கல்வி மற்றும் பல்வேறு பிற தொழில்களுக்கும் இடையே ஆரோக்கியமான உறவை மேம்படுத்துவதற்கான ஒரு தொழில்சார் கல்வி ஆலோசகர்களின் சபை நிறுவப்பட வேண்டும். ஸோ ஒவ்வொரு மாகாணத்திலையும் தொழிற்கல்வி பிற தொழில்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியமான உறவை மேம்படுத்துறதுக்காக தொழில்சார் கல்வி ஆலோசகர்களின் சபை நிறுவனம் அப்படின்னு இந்த ஆபோட் வுட் அறிக்கை சொல்லுது. தொழில் கல்விக்கான 2 வகையான பள்ளிகள் இருக்க வேண்டும். முதலாவது இளநிலை தொழிற்கல்வி பள்ளி மற்றும் 2வது மேல்நிலை தொழிற்கல்வி பள்ளியாக இருத்தல் வேண்டும். ஸோ தொழிற்கல்விக்கு 2 வகையான பள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 இளநிலை தொழிற்கல்வி, 2 மேல்நிலை தொழிற்கல்வி. 8ஆம் வகுப்புக்கு பின் உயர்நிலை பள்ளியில் தொழிற்கல்வி 3 ஆண்டுகளுக்கு வழங்க வேண்டும். ஸோ 8ஆம் வகுப்பு படிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் உயர்நிலை பள்ளியில் தொழிற்கல்வி 3 ஆண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11ஆம் வகுப்புக்கு பிறகு 2 ஆண்டுகளுக்கு பின் தொழில்சார் கல்வி ஆண்டுகள் இருக்க வேண்டும். ஸோ 11ஆம் வகுப்புக்கு பின்னாடி 2 ஆண்டுகள் தொழில்சார் கல்வி ஆண்டுகளாக இருக்கணும். 8ஆம் வகுப்புக்கு பின்னாடி 3 ஆண்டு தொழிற்கல்வி, 11ஆம் வகுப்புக்கு பின்னாடி 2 ஆண்டு தொழிற்கல்வி இருக்கணும் அப்படின்னு இந்த அறிக்கை சொல்லுது. தொழில்சார் பயிற்சியின் போது சான்றிதழை வழங்குவது மட்டுமின்றி தொழில்சார் பயிற்சியில் மேற்கொள்ளப்பட்ட வேலைகளின் தரத்தை தெளிவாக குறிப்பிட வேண்டும். ஸோ வேலையினுடைய தரத்தை தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிந்தவரை தொழிற்கல்வி மையங்கள் அருகே தொழிற்கல்வி பள்ளி நிறுவப்பட வேண்டும். ஸோ தொழிற்கல்வி பள்ளி எங்கே இருக்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரையும் தொழிற்கல்வி மையம் எங்கே இருக்குதோ அதுக்கு பக்கத்திலே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பல்வேறு இடங்களில் ஈடுபட்டுள்ள நபர்களுக்கு பகுதி நேர வகுப்புகள் திறக்கப்பட வேண்டும். தொழிலாளர்கள் வாரத்திற்கு 2½ நாட்களுக்கு தொழில்சார் பள்ளிகளில் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். இது 2½ நாட்களுக்கு முழு ஊதியம் வழங்கப்பட வேண்டும். பகுதி நேர பள்ளிகளில் பகல் நேரத்தில் பயிற்சி அளிக்க வேண்டும். ஸோ பல்வேறு இடங்களில் ஈடுபட்டுள்ள அந்த நபர்களுக்கு பகுதி நேர வகுப்பு திறக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பெரிய நகரங்களிலும் பெரிய தொழிற்பயிற்சி மையங்களிலும் அரசு நிறுவனங்களை திறக்க வேண்டும். பெரிய நகரங்களிலும் பெரிய தொழிற்பயிற்சி மையங்களிலும் அரசு நிறுவனங்களை திறக்கணும்.